ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க போஸ்ட்மேன். அதிமுகவோட முன்னாள் துணை அமைச்சர் பன்னீர்செல்வம் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம இந்து சாமியை கும்பிடுற நம்ம இந்துக்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ட்ரீம் இருக்குங்க. அதுதான் நம்மளுடைய கனவே. அது என்ன கனவுனா, நம்ம டெய்லியும் கும்பிடுறோம் பாத்தீங்களா ராமர். அவர் பிறந்த உத்தரப்பிரதேச மாநிலத்துல அயோத்தி மாவட்டத்துல ஒரு சின்ன ராமர் கோயிலாவது கட்ட முடியாதா அப்படிங்கிறது தான் நம்ம இந்துக்களோட மிகப்பெரிய கனவுங்க. அந்த கனவையெல்லாம் இப்போ நம்ம இந்திய நாட்டோட பிரதமர் ஜாம்பவான் பிரதமர் நரேந்திர மோடி உடைச்சிட்டாருங்க. அந்த கனவை நனவாக்கிட்டாரு. அந்த ராமர் கோயில் பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னால இருந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க அந்த ராமர் கோயில அயோத்தியில. இப்போ அந்த கோயிலோட கும்பாபிஷேகம் நாளைக்கு நடக்க போகுது. இந்த கும்பாபிஷேகத்துக்கு யார் யார் கலந்துக்கிறாங்கன்னா, இந்திய நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசம் ஸ்டேட்ல இருக்கிற முதலமைச்சர் யோகித் பாபு, இவங்க 3 பேரும் கலந்துக்கிறாங்க. பன்னீர்செல்வம் என்ன சொல்றாருன்னா, இந்த ராமர் கோயிலை கட்டிட்டு இருக்கோம் பாத்தீங்களா 2 வருஷமா உலக நாடுகள் எல்லாருமே இத கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்கங்க. சும்மா கிடையாது. அயோத்தியில ராமர் பிறந்த ஏரியால கோயில் கட்டுறது மிகப்பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாம நாளைக்கு கும்பாபிஷேகம் நடக்க போற நாளைக்கு புதுச்சேரியில இருந்து நிறைய ஸ்டேட்ஸுக்கு அங்க இருக்கிற மத்திய அரசுக்கு கீழே இயங்குது பாத்தீங்களா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாருக்குமே லீவ் விடுறாங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு எல்லாருக்குமே லீவ் விடுறாங்க. அங்க இருக்கிற தொழிற்சாலையில ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ்க்கு லீவ் விடுறாங்க. அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கும் அந்த கும்பாபிஷேகத்துல போய் கலந்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுங்க. நம்ம தமிழ்நாட்டு மக்களும் அயோத்தி அப்படிங்கிற ஒரு மாவட்டத்துல ராமர் கோயில்ல அந்த கும்பாபிஷேகத்துல கலந்துக்கிட்டோம். அவங்களுக்கும் தமிழக மக்களுக்கும் அந்த கும்பாபிஷேகத்துல கலந்துக்கிறதுக்கு நிறைய ஆசை இருக்குங்க. அதனால கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு தயவு செஞ்சு லீவ் விடுங்க அப்படின்னு பன்னீர்செல்வம் கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பன்னீர்செல்வம் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்க. பிரதமர் நரேந்திர மோடி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் நரேந்திர மோடி வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பாபர் மசூதி கோயிலை இடிச்சதுக்கு அப்புறம் அங்க ராமர் கோயிலை கட்டுறாங்க. அதுக்கப்புறம் பன்னீர்செல்வம் சொல்றாரு, எங்க நரேந்திர மோடிய சில சாமியாருங்க தடுத்து நிறுத்துறாங்க. எங்க நரேந்திர மோடி தாழ்ந்த ஜாதி, அவர் கும்பாபிஷேகத்துக்கு கலந்துக்க கூடாது. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற சிலைகளை பிரதிஷ்டை பண்ணக்கூடாது, அங்க இருக்கிற டாய்லெட்டை யூஸ் பண்ணக்கூடாது, ஏதோ சாங்கி இருக்கு அப்படின்னு சொன்னீங்களாமே. அதெல்லாம் கிடையாது. எங்க நாட்டோட பிரதமர் நரேந்திர மோடி கீழ் ஜாதி இருந்தாலுமே அவர் மனசுல உயர்ந்தவருங்க. அவர் தான் கும்பாபிஷேகத்துல கலந்துக்க போறாரு. அவரை தான் தெய்வ சிலைகளை பிரதிஷ்டை பண்ண போறாரு. உங்களால என்ன முடியுதோ அதை பண்ணிக்கோங்க அப்படின்னு பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த உத்தரப்பிரதேசத்துல அயோத்தி அப்படிங்கிற மாவட்டத்துல இந்த சிலைகள் கட்டுறாங்க. இந்த ராமர் கோயிலை கட்டுறாங்க பாத்தீங்களா, இது முழுக்க இரும்புனால கட்டப்பட்டதே கிடையாதுங்க. இது ரொம்ப மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் நரேந்திர மோடி அவரோட முயற்சியினால கட்டப்பட்டிருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம்.